பீகாரில் நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளாகவே முதல்வராக இருந்து வருகிறார். நீண்ட காலமாக அவரது ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பென்சி இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தகர்த்து தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்திருக்கிறார் நிதிஷ்குமார். குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் வாக்கை கவர அவரது அரசாங்கம் நேரடி நிதி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் பெண்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தை தொடங்கி 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாயை வழங்கியிருக்கிறது. பட்டப்படிப்பை முடித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என நிதிஷ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த நேரடி நிதி உதவி திட்டங்கள் எல்லாம் சாதி அரசியல் கட்டமைப்பை தாண்டி வெற்றியை வசமாக்கும் வியூகமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு வாழ்வா சாவா போராட்டமாக இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு மாநிலத்தில் அரியணையிலிருந்து அகற்றப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியை பிடித்துவிட மல்லு கட்டுகிறது. இதற்காக பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தீவிரமாக களத்தில் பணியாற்றுகிறார். பீகாரில் யார் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்ற கருத்து கணிப்புகளில் அதிகமானோர் தேஜஸ்விக்கு ஆதரவு காட்டுவதாக தெரிய வந்தது. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் தேஜஸ்வி. சிக்கலான சூழலில் யாதவ் இஸ்லாமியர்கள் வாக்கை தாண்டி பிற சமூக வாக்குகளை குறிவைத்து காய் நகர்த்துகிறார் தேஜஸ்வி யாதவ். காங்கிரஸை பொறுத்தவரையில் பீகாரில் அக்கட்சியோடு வாக்கு வங்கி தேய்ந்து கொண்டே போகிறது. இப்போது காங்கிரஸை பீகாரில் கட்டியெழுப்ப அதிதீவிரம் காட்டுகிறார் ராகுல் காந்தி. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் விவகாரத்தில் வாக்கு திருட்டு என பாஜகவை கார்னர் செய்கிறது காங்கிரஸ். மாநிலத்தில் 19% பட்டியலின மக்கள் வாக்கு இருக்கிறது. அதை குறிவைத்து காய் நகர்த்துகிறது. பீகாரில் 2020 தேர்தலில் 5 இடங்களை பிடித்து அதிர்ச்சி கொடுத்த ஓவைசியின் AIMIM கட்சியும் கோதாவில் இறங்கியிருக்கிறது. இந்தியாவில் தேர்தல் வியூகராக அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் கட்சியை தொடங்கி தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக கிராமமாக சென்ற பிரசாந்த் கிஷோர் ஊழலற்ற ஆட்சியை வழங்குவேன் என பாஜக கூட்டணியையும் காங்கிரஸ் கூட்டணியையும் விமர்சிக்கிறார். அவர் யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார், அது யார் வெற்றிக்கு காரணமாக மாறப்போகிறது என்ற கேள்வியோடு பீகார் தேர்தல் களம் நகர்கிறது.